வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சூரபத்மன் தன்னுடைய அமைச்சரான அமோகன் சொன்னதுனால கொஞ்சம் நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வந்திருக்கிறது சிவமைந்தன். எதுக்காக சிவமைந்தன் இங்கே வந்திருக்காரு? தாரகாசுரனோட எதுக்காக போர் புரியணும்? இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய அசுர சேனையிலிருந்து சில தேர்வு செஞ்சு கிளி, மயில், பருந்தா உருவெடுத்து முருகப்பெருமானோட படை வீரர்கள் இருக்க இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. முருகருடைய படை வீரர்கள்லாம் எங்கே இருக்காங்க தெரியுமா? இப்போது சிவகணங்கள் எல்லாருமே செந்தூர் வந்தாச்சு. கடல் பக்கத்தில் தங்கியிருக்காங்க. அங்கே 5 லிங்கங்களை செஞ்சு வழிபாடும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. முருகப்பெருமான் தன்னுடைய படை தளபதிகளில் ஒருத்தரான வீரபாகுவை கூப்பிடுறாரு. அவரை சூரபத்மன்கிட்ட தூதுவனை அனுப்ப போகிறாரு. நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, தேவர்களை விடுதலை செய்யணும், தேவேந்திரனோட மகனான ஜெயந்தனையும் விடுதலை செய்யணும், அதோட சூரபத்மனை வதம் செய்யாமல் இருக்கணும். அப்படின்னா அவர் மனம் திருந்தி முருகப்பெருமான் கிட்ட சரணடைஞ்சிடணும். இதெல்லாம் தான் நிபந்தனைகள். ஆனால் இதுக்கெல்லாம் சூரபத்மன் ஒத்துப்பானா? அது தெரியாது. ஆனால் கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க திருந்ததற்கு ஒரு வாய்ப்பை முருகப்பெருமான் தராரு. வீரபாகுவும் தன்னுடைய தலைவரான முருகப்பெருமானுடைய ஆணைக்கிணங்கி ரொம்பவும் சந்தோஷமாக தூது செல்றாரு. இதன் மூலமாக சூரபத்மனோட படைபலம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் இதுக்கான காரணம். வீரபாகு விஸ்வரூபம் எடுக்கிறாரு, பறந்து போகிறாரு. பறந்து போய் கந்தமானு அப்படிங்கிற மலை மேலே நிற்கிறாரு. அவர் வந்த வேகத்தில் அந்த மலையே மண்ணில் புதஞ்சிடுச்சு. தாரகாசுரனோட வீரர்கள் எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்ட மலையில் இதுவும் ஒன்று. அவர் நின்ற வேகத்தில் அந்த மலையே மண்ணில் புதஞ்சதில் நிறைய வீரர்கள் அதோட மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போயிட்டாங்க. அங்கேருந்து நேராக இலங்கைப்பட்டினம் போகிறாரு. அங்கே யாழிமுகன் அப்படிங்கிற அசுரன் இருக்கான். அவன் சரமாரியாக கேள்விகள் கேட்குறார். அந்த படை தளபதி, நீ யார்? எதுக்காக இங்கே வந்த? இவ்வளவு கட்டுக்கடங்கான காவல் இருக்கும்போது என்ன மாயாஜாலத்தை பிரயோகம் பண்ணி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்த? அப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாரு. பயங்கரமாக ஏளனம் பண்ணி சிரிக்கிறாங்க. வீரபாகு அவர் கூடயும் கடுமையாக போரிடுறாரு. அஸ்திரங்களை பிரயோகம் பண்ணி அவங்களுடைய படைகளெல்லாம் அழைச்சாச்சு. இலங்கை பட்டணமும் பூமியில் புதஞ்சிருச்சு. வீரசிங்கம் அப்படிங்கிற அசுரனோட மகனான அதிவீரனையும் வதம் செஞ்சிட்டாரு. அங்கேருந்து நேராக சூரபத்மன் மறுபடியும் வேகமாக வீரமகேந்திர பட்டணத்தை அடைகிறாரு. அங்கே ரொம்பவும் பலத்த பாதுகாப்பு இருந்தது. எப்படி உள்ளே போகிறதுன்னு ரொம்பவும் யோசிக்கிறாரு. அப்போது தெற்கு வாசலில் காவலில் இருந்த யானை முகம் கொண்ட அசுரனான கஜமுகன் வீரபாகு தேவரை பார்த்துடுறாரு. யாரு நீ? எங்கள் கோட்டைக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்? அப்படின்னு சரமாரி கேள்விகள் ஆணவமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கிருந்த பெரிய மலையை பெயர்த்தெடுத்து வீரபாகு தேவன் மேலே போடுறாங்க கஜமுக அசுரன். வீரபாகு தேவர் தான் விஸ்வரூபத்தில் எடுத்து வச்சிருக்காரே. அவர் மேலே பட்டதும் அந்த மலை சுக்கு நூறாக போயிடுது. பயங்கரமாக ஆயிரம் மலைகளெல்லாம் எடுத்து வீரபாகு தேவர் மேலே போடுறாங்க. எல்லாம் சுக்கு நூறாய் தூள் தூளாயிடுது. சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. உடனே வீரபாகு தேவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய சுயரூபத்துக்கு வராரு. அங்கே இருந்த உயர்ந்த கோபுரங்கள் மேலே ஏறி வேவு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது அந்த வீர மகேந்திர பட்டினத்தோட அழகில் அவர் மெய் மறந்து போயிட்டாருன்னு தான் சொல்லணும். ஆனாலும் தான் வந்த நோக்கத்தை அவர் மறக்கலை. ஆமாம், தேவர்கள் தேவ மாதர்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு அவருடைய கண்கள் தேட ஆரம்பிக்குது. ஒரு இடத்துல தேவர்கள் தனியாக தேவ மாதர்கள் தனியாக சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த தேவர்கள் தன்னுடைய கட்டளைக்கு அடிப்பிடுறாங்களோ அவங்களெல்லாம் வேலைக்கு அமர்த்தியாச்சு. அடிப்பணியாத தேவர்களெல்லாம் சிறையில் அடைச்சி ரொம்பவும் கொடுமைப்படுத்துகிறாங்க. அவங்களெல்லாம் சாகடிச்சாலும் உயிர் வந்துடும் அமிர்தம் சாப்பிட்ருக்கிறதுனால. அதனால் கை கால்களை வெட்டுறாங்க. அமிர்தம் சாப்பிட்ருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த கை கால்களும் திரும்ப வளர்ந்து பழையபடி ஆயிடுது. அதே மாதிரி தேவ மாதர்களெல்லாம் சூரபத்மன் எந்தெந்த தேவ மாதர்கள்லாம் தன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை பண்ணி சுதந்திரமாக இருக்க அனுபவிச்சாச்சு. யாரெல்லாம் ஒத்துக்கலையோ அவங்களெல்லாம் சிறையில் அடித்து ரொம்பவும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான்
ஜெயந்தனும் சிக்கி சிறை தண்டனை பெற்று வந்தார். உலகத்துக்கே மூச்சு காத்தா இருக்கிற வாயு பகவான் அந்த வீர மகேந்திர பட்டணத்தில் இருக்க குப்பு தூசு துப்புகளெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணுற துப்புரவு தொழிலாளியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். என்ன கொடுமை இல்லை! சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயந்தன் கிட்டேயும் தேவர்கள்கிட்டேயும் அங்கேருந்த அசுரர்கள் அடிக்கடி வந்து இந்திரன் எங்க, இந்திராணி எங்க, ஒழுங்காக சொல்லிடுங்க, இல்லைனா உங்களுடைய சித்திரவதை இன்னும் கடுமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு பலமாக பல கொடுமைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வீரபாகுதேவர் பார்க்க அவருக்கு கோபம் கொந்தளிக்க ஆரம்பிச்சது. அதே சமயம் ஜெயந்தனும் தன்னுடைய தாய் தந்தையரான தேவேந்திரனும் இந்திராணியும் எங்கே இருக்காங்க, அவங்க நலமாக இருக்காங்களா அப்படியெல்லாம் நினச்சி ரொம்பவும் புலம்பி கதற ஆரம்பித்தார். அன்று இரவு அவர் தூங்கும்போது கனவுல முருகன் வராரு. விரைவில் உங்களை நான் காப்பாற்றுவேன், உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் நான் அவதரிச்சிருக்கேன், உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்க போகுது, என்னுடைய தூதுவனான வீரபாகுதேவன் ஏற்கனவே வீர மகேந்திர பட்டணத்துக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. அதே நேரம் வீரபாகுதேவர் அந்த சிறைச்சாலைக்குள்ளே குதிச்சு உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் வந்துடுச்சு, என்னுடைய தலைவனான முருகப்பெருமான் இங்கே வந்தாச்சு, உங்களை விடுதலை பண்ண போகிறாரு, சூரபத்மனை வதம் செய்ய போகிறாரு, தீமை அழிய போகுது, நன்மை ஜெயிக்க போகுது, உங்களுடைய பதவி உங்களுக்கே கிடைக்க போகுது, நீங்கள் சீக்கிரமே ஆட்சி அமைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சிறிய உருவம் எடுத்துக்கிட்டாரு, யார் கண்ணிலும் படாத மாதிரி. வீர மகேந்திர பட்டினத்தில் நகர வீதியில் நடக்க ஆரம்பித்தார். நடக்கிறதுனா சும்மா கிடையாது, யார் யார் இருக்காங்க, அவருடைய படைபலம் எப்படின்னு நோட்டமிட ஆரம்பித்தார். சூரபத்மனுடைய திறமையை சொல்லவா வேணும், அவருடைய உருவம் ரொம்பவும் குட்டியாக இருந்ததுனால யார் கண்ணிலையும் படலை. குறிப்பாக சொல்லணும்னா அங்கே பலத்த பாதுகாப்பாக இருந்துச்சு. மெய்க்காவலர்களான ரொம்ப திறமைசாலியும் உக்கிரமான 2 அரக்கர்கள் காவல் காத்துட்டு இருந்தாங்க, உக்ரன் மயூரன். அவங்களால கூட பார்க்க முடியல. சபா மண்டபத்தில் ரொம்பவும் பிரம்மாண்டமான ரத்தன சிம்மாசனத்தில் சூரபத்மன் கம்பீரமாகவும் ரொம்பவும் ஆனந்த கழிப்புலையும் அமர்ந்திருந்தார். நிஜமாவே சொல்லணும்னா சூரபத்மனோட கம்பீரத்தை பார்த்து மெய் சிலிர்த்து போனார் வீரபாகுதேவர். அந்த சமயம் வீரபாகுதேவருக்கு ஒன்று தோணுது, இந்த பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில் கம்பீரமாக உட்காந்துருக்கான் சூரபத்மன், இவன் முன்னாடி நம்ம நின்றுக்கிட்டு தூது பேசினா நல்லாவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. நினச்ச மாத்திரத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனம் உருவாகுது முருகப்பெருமானோட அருளால். அதன் மேலே முருகப்பெருமானை நினச்சி வணங்கிட்டு வீரபாகுதேவர் ஏறி அமர்றாரு. அமர்ந்ததும் இதை யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு பிரம்மாண்ட சிம்மாசனம் வருது, ஒருத்தர் அங்கே வராரு அப்படின்னா யாருக்கு தான் அதிர்ச்சியாக இருக்காது. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இது அசுர குலத்தை சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்ட்டு. உடனே சூரபத்மன் ரொம்ப கோபமாக கேட்குறான், யார் நீ, என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய கோட்டைக்குள்ளே என் அனுமதி இல்லாமல் வந்திருப்ப, அதுவும் இல்லாமல் என்ன திமிர் இருந்தால் என் முன்னாடி இப்படி இந்த மாதிரி சிம்மாசனம் அமைச்சு அமர்ந்திருப்ப, நீ எந்த காரணத்துக்காக இங்கே வந்த சொல்லு அப்படின்னு ரொம்ப ஆணவமாக கர்ஜிக்கிற மாதிரி கேட்குறாரு சூரபத்மன். ஆனால் வீரபாகுதேவர் கொஞ்சமும் பயப்படலை, கொஞ்சமும் சலனம் இல்லாமல் எளிமையாக விளக்குறாரு. நான் என் தலைவரான முருகப்பெருமானின் படைத்தளபதி வீரபாகுதேவர், அவர் என்ன உங்ககிட்ட தூது அனுப்பியிருக்காரு, அதுவும் உன்னோட நன்மைக்காக அனுப்பியிருக்காரு. தேவர்களெல்லாம் விடுவிச்சுட்டு நீ செய்கிற இந்த தீய செயல்களெல்லாம் விட்டுட்டு என் தலைவனான முருகப்பெருமானின் திருவடிகளில் நீ சரணடைஞ்சனா உன்னுடைய உயிர் மிஞ்சும், உன்னுடைய அசுர குலமும் ஒழுங்காக இருக்கும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் தோணியில் வீரபாகுதேவர் சூரபத்மனை பார்த்து சொல்கிறாரு. சூரபத்மனோ ஏளனமாக சிரிக்கிறாரு. வந்திருக்கிறதோ ஒரு சிறு குழந்தை, நானும் சிவபெருமான்கிட்ட பலரும் பெற முடியாத பல அரிய வரங்களை வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன எப்படி அந்த குழந்தை அழிக்க முடியும், சரி இந்த மாதிரி நகைச்சுவையெல்லாம் செய்யாமல் இங்கேருந்து ஒழுங்காக கிளம்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வீரபாகுதேவரோ அந்த சூரபத்மனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறாரு. வந்திருக்கிறது சிவஸ்வரூபம், அது தெரியாமல் நீ தேவையில்லாமல் ஏளனம் பேசாத அப்படின்னு கர்ஜிக்க ஆரம்பிக்கிறாரு. சூரபத்மனுக்கு கோபம் வருது, என்ன செய்யறது, வீரபாகுதேவரை உடனே பிடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வீரபாகுதேவரை யாரால் பிடிக்க முடியுமா, அவர் அங்கேருந்து வேகமாக பறக்க ஆரம்பிக்கிறாரு.
வீரபாகு தேவரை பிடிக்கிறதுக்காக 1000 தலைகள் 2000 கைகள் கொண்ட அரக்கர்கள்லாம் அவர் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனாலும் வீரபாகு தேவர் ரொம்பவும் திறமையாக அந்த அரண்மனை முகப்பு மேலே இருந்த 20,000 கலச கோபுரம் இருக்கு இல்லையா, அதையே பிடுங்கி அந்த வீரர்கள் மேலே வீச ஆரம்பிக்கிறாரு. என்ன என்ன ஒரு திறமை தெரியுமா? அவருடைய சூரபத்மனுடைய ஆஸ்தான மண்டபம் எல்லாத்தையும் தன் கையாலேயே இடித்து அழிச்சிடுறாரு. வீரமகேந்திர பட்டினத்தையே ஒரு வழியாக்கிட்டாரு வீரபாகு தேவர். தங்களுடைய நகரத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும் வீரபாகுவை பிடிக்கிறதுக்காக சூரபத்மனுடைய மகனான வஜ்ரபாகு 10,000 குதிரைகள் பூட்டிய தேரில் ஏறி வீரபாகு தேவர் முன்னாடி வராரு வஜ்ரபாகு. ஆனால் என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு எட்டி உதை தான். அந்த தேரும் அழிஞ்சிடுது. அதன் பின்னர் வஜ்ரபாகுவுடன் போராடி அந்த வஜ்ரபாகுவையும் அழித்திடுறாரு வீரபாகு. வீரமகேந்திர பட்டணம் முழுமையாக நிறையவே சேதம் அடைஞ்சிருது. அங்கேருந்து செந்தூர் புறப்படுறாரு. சூரனும் பத்மகோமலையும் அழுறாங்க அவங்களுடைய மகனின் இழப்பை தாங்கி கொள்ள முடியாமல். அப்போ அங்கே வந்த அமைச்சரான தாமகோபன் ஆறுதல் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரபத்மனுக்கு ஒற்றர்கள் அனுப்புனாங்க இல்லையா, கிளி, மயில், பருந்து போன்ற வடிவங்களில் போன அசுரர்கள் என்ன வந்து சொன்னாங்கன்னா, வந்திருக்கிறது சிவமைந்தன், இது போருக்கான நேரம், நாங்கள் முழுமையாக விசாரிச்சிட்டோம், அவங்க ஒன்று முருகன்கிட்ட நம்ம சரணடையணும்னு எதிர்பார்க்குறாங்க, தேவர்களை விடுதலை செய்யணும், அப்படி இல்லைன்னா சூரபத்மனை வதம் செய்கிறதே நோக்கமாக வந்திருக்காரு முருகன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கும் வீரபாகுக்கும் இல்லை ஒரு நெருக்கமான நட்பை பற்றியும் சொல்கிறாங்க. அதே நேரம் சூரபத்மன் வந்து பிரம்மனை அழைத்தான். அப்போ அந்த ஒற்றர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மன் கண்டிப்பாக இங்கே வரப்போகிறது கிடையாது, ஏன்னா அவர் ரொம்பவும் சகஜமாகவும் ஒரு நிதானமாக நிலையாக முருகன் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. அவர் இப்போ முருகனுக்கு தான் ஆதரவு. இந்த நகரத்தை சீரமைக்கிறதுக்கு அவர் வரப்போகிறது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. உடனே வேறு பிரபஞ்சங்கள்லேயும் அண்டங்கள்ல இருந்து பிரம்மாக்களை இங்கே வர வைக்கிறாரு. அதாவது வீரமகேந்திர பட்டணத்துக்கு வர வச்சு அந்த நகரத்தை சீரமைச்சிக்கிறாரு சூரபத்மன். அசுரர்கள் எல்லாரும் ரொம்பவும் ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அசுரர்களோட அரசவையில் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு அடுத்ததான் நான் போகிறேன் முருகன்கிட்ட போட்டி போட, அப்போதாவது போருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் சொல்கிறாங்கன்னா, சூரபத்மனுடைய மகன்களான இரண்யனும் அக்னிமுகனும் போட்டி போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் படை தளபதிகளான காலாஜித், அனவன், சிங்கன், கந்தன் அவங்களும் நாங்கள் போகிறோன்னு ஆளுக்கு வந்து சொல்கிறாங்க. சூரபத்மனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இதுக்கடையில் பானுகோபன், அதாவது சூரபத்மனுடைய மூத்த மகன், அசுர குலத்தோட வீரத்திலகம் அப்படின்னு பாராட்டப்படுற பானுகோபன், தந்தையே நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கடையில் சிங்கமுகன், அதாவது சூரபத்மனுடைய தம்பி, அவர் சொல்கிறாரு, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்க, வந்திருக்கிறது முருகப்பெருமான், அதாவது சிவமைந்தன், அதெல்லாம் கூட விடுங்க, வீரபாகு யார்? ஒரு சாதாரண படைத்தளபதி, அவரே நம்ம சூரபத்மனுடைய மகனான வஜ்ரபாகுவை வதம் செஞ்சிட்டாரு, அப்போது முருகப்பெருமானுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அங்கே இருந்தவங்களுடைய கோபம் எல்லாம் சிங்கமுகன் மேலே பாய ஆரம்பிக்குது. சரி, இந்த மாதிரி நம்ம இப்போ பேசினா அது சரி வராது, நம்ம என்ன தான் நல்லது எடுத்து வரைச்சாலும் அவங்க புரிஞ்சுக்க போகிறது கிடையாது. சிங்கமுகனுக்கு புரிஞ்சு போச்சு, வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லைன்னு, இருந்தாலும் தன்னுடைய அண்ணன் ஏற்றுக்க மாட்டாருங்கிறத புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா இப்போ வந்திருக்கிறது ஒரு சிறு குழந்தை, அவர் கூட நீங்கள் போட்டி போட்டு இல்லை போர் புரிஞ்சு அவரை நீங்கள் வீழ்த்தினா கூட நீங்கள் என்ன ஊர் உலகம் உங்களை பேசும், ஒரு சின்ன குழந்தைய போய் இந்த மாதிரி போரில் வெற்றி பெற்றது பெரிய விஷயமானு பேசும், அவர்கிட்ட தோத்துட்டிங்கன்னா என்ன பேசும், ஒரு குழந்தைகிட்ட போய் அசுரகுல வேந்தன் தோத்துட்டானேன்னு இழிவாக பேசும், எப்படி இருந்தாலும் இழிவாக தான் இந்த உலகம் பேச போகுது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் சூரபத்மனுக்கு சந்தோஷமாயிடுச்சு. ஆஹா, பரவாயில்லையே, நம்ம தம்பி நம்மளுடைய மன உறுதியை தான் சோதிச்சிருக்கான் அப்படின்னு அவரை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு உத்தரவு தாங்க, நானே நம்ம அரக்கர்குல சார்பாக முருகப்பெருமான் கூட போட்டி போட்டு, அதாவது போர் புரிஞ்சு அவரை வெற்றி பெற்று வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சூரபத்மன் சொல்கிறாரு, இல்லை பானுகோபன், அதாவது சூரியன் கூடவே போர் நடத்தி ஜெயிச்சவனாச்சே, அதனால தானே அந்த பேர், பானுகோபன் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு.
ஆனால் சிங்கமுகனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது சரிப்பட்டு வராது, அசுரகுலத்துக்கு இது ஒரு நல்ல நிகழ்வு மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சூரபத்மன் சொல்கிறார், நீ போய் ஓய்வெடு, பானுகோபன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் முருகப்பெருமானும் செந்தூரில் இருந்து வீரமகேந்திர பட்டணத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் கடலில் கால் வச்சது தான் தாமதம். கடல் அரசன் வணங்கி அவருக்கு வழி விட்டுட்டாரு. விஸ்வகர்மாவும் அவருக்கு ஒரு பட்டணத்தையே அமைத்து தராங்க. அதாவது வீரமகேந்திர பட்டணத்தை அடையிறதுக்காக கடலை தாண்டி வராங்க இல்லையா, கடல் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு பட்டணமே உருவாகுது. அந்த பட்டணம் பொன்னால், அதாவது தங்க நகரமாக இருக்குது, தங்கத்தாலே ஆன நகரம். அதுக்கு பேர் கந்தமாதனன் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த செய்தி சூரபத்மனுக்கு போய் சேருது. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. கடலரசனை கூப்பிடுறாரு, சமுத்திரராஜனே, என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எப்படி அவங்களுக்கு வழிவிடுவ? உனக்கு எவ்வளோ தைரியம், அவ்வளவு திமிராயிடுச்சா அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு. உடனே சமுத்திரராஜன் பணிவாக சொல்கிறாரு, ஐயனே என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு வழி விடலை. அவர் கால் பட்டதும், என்னுடைய காலும் வேலும் பட்டதும் அந்த ஒலியில் என்னுடைய கடல் தண்ணி எல்லாம் வற்றி போய் மண்ணாயிடுச்சு. எனக்கு வேறு வழியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த வற்றி போன தண்ணீரை வர வைக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு எனக்கு தான் அரசே தெரியும் அப்படின்னு சொல்லவும் அந்த சூரபத்மனுக்கு கோபம் வருது. ஆனால் என்ன செய்யுது அப்படின்னு ஏதோ ஒரு நிலையில் மன்னிச்சு விட்டுடுறாரு சமுத்திரராஜன். அதே நேரம் பானுகோபன் பல லட்சம் வீரர்களோட, படை வீரர்களோட போரிட வராரு. இப்போ முருகப்பெருமான் சொல்லிடுறாரு, வீரபாகு நீ தான் பானுகோபன் கூட போரிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. 2 பேருமே ரொம்ப தலை சிறந்த வீரர்களாச்சே. மாறி மாறி அஸ்திரம் விட்டத்தில் 2 பேருமே மயங்கிடுறாங்க. அப்போ பானுகோபன் என்ன பண்ணுறான், மோகனாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான். இதில் வீரபாகுதேவர் மயங்கிடுறாரு, படை வீரர்களும் மயங்கிடுறாங்க. வீரபாகுதேவரும் அவருடைய படை வீரர்களும் மயங்கிய தருணம் பார்த்து இந்த பானுகோபன் பல பானங்களை எழுதுகிறான் அவன் மேலே. இந்த செய்தி முருகனுக்கு தெரியுது. உடனே என்ன பண்ணுறாரு, அமோகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறாரு. வீரபாகுதேவரும் படை வீரர்களும் மயக்கத்திலேருந்து தெளிவு பெறுறாங்க. உடனே வீரபாகுதேவர் பாசுபதாஸ்திரத்தை பானுகோபன் மீது ஏவ ஆரம்பிக்கிறாரு. பானுகோபன் நம்மக்கிட்ட எந்த அஸ்திரமும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பின்வாங்க ஆரம்பிக்கிறான். அரண்மனைக்கு ஓடுறான். ஆனால் அவனுக்கு அவமானமாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி பின்வாங்கிட்டோமே ஒரு கோழை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் எடுக்கிறான். அதாவது ஒரு நாழிகைக்குள்ளே அந்த வீரபாகுவை நான் வதம் செய்கிறேன், அப்படி இல்லைன்னா அக்னியை வளர்த்து அதுக்குள்ளேயே என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம் செஞ்சுட்டு போகிறான். அதே நேரம் பல லட்சக்கணக்கான அசுரப்படை வீரர்கள் அதிவீரன் அசுரேந்திரன் தலைமையில் போருக்கு தயாராகுச்சு. போர் முழக்கம் பயங்கரமாக இடியை விட ரொம்ப கொடுமையாக இடிக்க ஆரம்பிச்சுது. தேவேந்திரன் மூலமாக இந்த செய்தி முருகப்பெருமானுக்கு தெரிய வருது. கடுமையான யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. சிங்கமுகனோட மகனான அதிவீரனுக்கும் பூதங்கள்லேயே ரொம்பவும் திறமையான வீரனான உக்ரனுக்கும் பயங்கரமான போர் நடக்குது. அப்போது அதிவீரன் நாராயண அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடுறாரு. உடனே உக்ரன் என்ன பண்ணுறாரு, முருகனை நினச்சிக்கிறாரு. எந்த ஆயுதமும் ஏந்தலை, சரணடைஞ்சிடுறாரு. தன்னுடைய நாக்கை நீட்டுறாரு. அப்போ அந்த நாராயண அஸ்திரம் அவருடைய நாக்கில் அமருது. அதை அப்படியே விழுங்கிடுறாரு. இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். நாராயண அஸ்திரம் எவ்வளோ சக்தி வாய்ந்த அஸ்திரம், அதை எப்படி உக்ரனால் முழுங்க முடியுது அப்படின்னு எல்லாரும் திகைச்சு போகிறாங்க. தேவர்களும் தேவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் திகைச்சு போய் நிற்குது. அப்போது பிரம்மன் சொல்கிறாரு, சிவனையும் முருகனையும் நினச்சி வணங்கினா எந்த விதமான அஸ்திரமாக இருந்தாலும் ஒன்றுமே செய்யாது. அதை தான் உக்ரனும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் எல்லாருக்கும் புரியுது. இப்போ தான் உண்மை. அடுத்ததாக அதிவீரன் பாசுபதாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ உக்ரன் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான மனசால் மனமுருகி வணங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஆயுதமும் ஏந்தாமல் நிராயுதபாணியாக நிற்கிறாரு. நிராயுதபாணியை பாசுபதாஸ்திரம் ஒன்றுமே செய்யாது. அது மட்டும் இல்லாமல் எய்துனவங்க கிட்டேருந்து இறைவன்கிட்ட சென்றடைஞ்சிடும். இதை தான் அந்த பாசுபதாஸ்திரம் செஞ்சிச்சு. அதன் மூலமாக அதிவீரன்கிட்ட இருந்த எல்லா அஸ்திரமும் தீர்ந்து போயிடுச்சு. இப்போ உக்ரன் என்ன பண்ணுறாரு, கதாயுதத்தை எடுத்து தன்னுடைய கையாலேயே அடித்து அதிவீரனை துவம்சம் செஞ்சு வதம் பண்ணிடுறாரு. முருகனுடைய படை ஆரவாரம் செய்யுது.
தாரகாசுரனோட பையனான அசுரேந்திரனுக்கும் உக்ரனுக்கும் கடுமையான போர் நடக்குது. அப்போ கடுமையாக தாக்கிக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி. அப்போது வீரபாகு தேவர் வராரு. அவருடைய வாளால் அசுரேந்திரனுடைய ஒரு கையை வெட்டிடுறாரு. ஒரு கை போனாலும் இன்னும் ஒரே ஒரு கை இருக்கு இல்லையா, அந்த கையை வச்சுக்கிட்டு பயங்கரமாக அசுரேந்திரன் போர் புரிகிறான். அதுக்கப்புறமா வீரபாகு தேவர் அசுரேந்திரனை வதம் பண்ணிடுறாரு. அசுர வீரர்கள் எல்லாம் பயந்து அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. சூரபத்மன் போராட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த அசுர வீரர்களுக்கெல்லாம் ஒரு தைரியம் வருது. எல்லாரும் மறுபடியும் ஒரு உத்வேகத்தோட போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. சூரபத்மனுடைய வில்லிலிருந்து ஒரு நேரத்திலேயே லட்சக்கணக்கான பானங்கள் வெளியேறும் சக்தி கொண்டது. அவை யாவும் ரத்தனகாளியோட வேர்வையிலிருந்து வந்தது. இந்த பானங்கள் எல்லாம் செலுத்தும் போது முருகனுடைய படை வீரர்கள் எல்லாருமே மயக்கம் அடைச்சிடுறாங்க. சூரபத்மனுக்கு எதிராக வீர மார்த்தாண்டன் ஏராளமான பானங்களை ஏவுறாரு. ஆனாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாமே வீணாக போகுது. அடுத்தது வீர ராட்சதர் போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஒரு காலை பிடிச்சு சூரபத்மன் எரிஞ்சிடுறான். அவர் ஏதோ ஒரு மூலையில் போய் விழற நிலைமை ஆகுது. அதே மாதிரி தான் வீர மகேந்திரன், வீர வைரவன், வீர மகேஸ்வரன், வீரதீரன், வீரகேசரி, வீராந்தகர்னு ஒவ்வொருத்தராக போராடுறாங்க. ரொம்பவும் சுலபமாகவே சூரபத்மன் வீழ்த்திடுறான். ஆனாலும் தைரியமாக வீரபாகு சூரபத்மன் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போது சூரபத்மன் ரொம்ப ஏளனமாக சொல்கிறான், முதல்ல தூது வந்த அங்கேருந்து என்கிட்ட தப்பிச்சிட்டேங்கிற தைரியமா, ஆனால் இப்போ உன்னால் தப்பிக்க முடியாதுன்னு கர்ஜிக்கிறான் சூரபத்மன். ஆனால் வீரபாகு தேவர் கொஞ்சம் கூட பயப்படலை. நான் முருகப்பெருமானுடைய படைத்தளபதி, உன்னை ஓட ஓட செய்கிறேன் பாரு அப்படின்னு ரொம்பவும் திறமையாக போர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்னை முடிஞ்சா வெற்றி பெற்று காட்டு அப்படின்னு கர்ஜிக்கிறாரு வீரபாகு தேவர். பல அம்புகளை ஏய ஆரம்பிக்கிறாங்க. யமாஸ்திரம், சூர்யாஸ்திரம், நாராயணாஸ்திரம், அந்த மாதிரி. வீரபாகு தேவருக்கு ஒரே வியப்பாக இருக்குது. யாரை பார்த்து? சூரபத்மனோட வீரமான திறமையான போர் திறமையை பார்த்து தான். ஒரு வீரன் இன்னொரு வீரனுடைய திறமையை புகழ்றதும் பார்த்து ரசிக்கிறதும் அதுவும் ஒரு அழகு தான். ரெண்டு பேருமே மாறி மாறி பாசுபதாஸ்திரத்தை ஏவிக்கிறாங்க. பாசுபதாஸ்திரத்தை ஏவுறதுனால இப்போ பல பாம்புகள், விஷப்பாம்புகள் சீறி வரும். இப்போ ரெண்டு பேருமே ஏவிக்கிறதுனால பாசுபதாஸ்திரம் அவங்கக்கிட்டே வந்துடுது. சூரபத்மன் பல அம்புகளை ஏந்தி வீரபாகுவோட வில்லை உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வீரபாகு தேவரும் மயங்கிடுறாரு. பூதகணங்களும் அசுரர்களும் பயங்கரமாக மோதிக்கிறாங்க. முருகப்பெருமான் சூரபத்மனை எச்சரிக்கிறாரு, தீயவனையை விட்டுட்டு சரணடைஞ்சனா உயிர் மிஞ்சும் அப்படின்னு. ஆனால் சூரபத்மன் கொஞ்சம் கூட அஞ்சவே இல்லை. அதுக்கு பதிலாக கர்ஜித்து சொல்கிறான், சிறிய அசுரர்களான கிரௌஞ்ச அசுரனையும் தாரகாசுரனையும் வதம் செஞ்சிட்டதுனால என்ன வதம் செய்கிறதும் அவ்வளவு எளிது அப்படின்னு நினச்சிட்டியா அப்படின்ட்டு கடுமையான போர் புரிய ஆரம்பிக்கிறான். சூரபத்மன் இப்போ நிராயுதபாணியாக ஆகிறான். வெட்கி தலைகுனிகிறான். ஆயுதம் இல்லாதவன் கிட்ட போரிட முருகன் தயாராக இல்லை. அவருடைய வெண்கொற்ற கொடையையும் கீழே விழ செய்கிறாரு. போர் தொடர்ந்து நடக்குது. சூரபத்மன் இன்னும் பல அஸ்திரங்களை எடுத்துகிட்டு வர்றதுக்காக மாயையை பிரயோகிச்சு மறைஞ்சிடுறான். தேவர்களுக்கெல்லாம் ஒரே வருத்தமாயிடுச்சு. எதுக்காக முருகப்பெருமான் இவ்வளவு சந்தர்ப்பங்களை கொடுத்துருங்கணும்? அவர் நினச்சிருந்தா அவருடைய சக்தி வேலினால் சூரபத்மனை வதம் செஞ்சுருக்கலாம். ஆனால் அதை செய்யலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ முருகப்பெருமான் சொல்கிறாரு, நிராயுதபாணியோட போர் புரியறது போர் தர்மம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தீயவனான இருந்தாலும் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் அவன் திருந்த போகிறது கிடையாது. திரும்ப எப்படியும் வருவான். நான் அவனை வதம் செய்கிறது உறுதி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதன் பின்னர் நவ சக்திகள் மூலம் தோன்றிய அவருடைய படை தளபதிகளான 9 வீரர்களையும் மற்ற படை வீரர்களையும் மயக்கத்திலிருந்து தெளிவுற செய்கிறாரு முருகப்பெருமான். அதே நேரத்தில் வீர மகேந்திர பட்டணத்தில் அரண்மனையில் பத்ம கோமலையும் பானுகோபனும் வருத்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. சூரபத்மன் கிட்ட முறையிடுறாரு பானுகோபன். நான் தோற்று போனா சின்ன பையன்தான் தோற்று போயிட்டான்னு பேசுவாங்க. அதுவே நான் ஜெயித்தாலும் சின்ன பையன் கூட சரிசமான வயசில் இருக்கவங்க போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்கன்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் வெற்றி பெற்றாலும் இழிவாக பேசுவாங்க, தோற்று போனாலும் இழிவாக பேசுவாங்க. அதனால் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, நானே பழி தீர்க்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு பானுகோபன் ரொம்பவும் முறையிடுறாரு அவங்க அப்பாவான சூரபத்மன் கிட்ட. அதுக்கு சூரபத்மன் சொல்கிறாரு, பானுகோபா நீ சென்று அந்த வீரபாகுவை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. பானுகோபனுக்கு தெரியும் வீரபாகுவும் அவ்வளவு எளிதானவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சரி, அவரை பிடிக்கிறதும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு அவருடைய பாட்டியான மாயையை நினச்சி கூப்பிடுறாரு. அவங்கக்கிட்ட விசேஷ அஸ்திரத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு. அவர் கூப்பிட்டதுமே மாயை அவங்க முன்னாடி தோடுறாங்க. எதுக்காக என்னை கூப்பிட்ட, நீ நுயிரூடி வாழ வேணும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாங்க. முருகன் எதுக்காக வந்திருக்கான், முருகனால் நடந்த நிகழ்வுகளாக அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் அவங்க கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் வீரபாகு தேவரை இங்கே கட்டி இழுத்துட்டு வரணும், அதுக்கு எனக்கு உங்களுடைய உதவி வேணும்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் பிரம்மா விஷ்ணு மற்ற தேவர்கள் எல்லாம் தேவையில்லாமல் ரொம்பவும் கொடுமைப்படுத்திட்டீங்க, அதனால தான் இந்த நிலைமைன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பல ஆலோசனைகளையும் ஆயுதங்களையும் தராங்க. மோகனாஸ்திரத்தை தராங்க. மோகனாஸ்திரம் மயக்கம் உற செய்யும், அதை செலுத்தின பின் அவரை கட்டி இங்கே இழுத்து வந்துடு அப்படிங்கிற ஆலோசனை குடிச்சிட்டு மறைஞ்சிடுறாங்க. அதே நேரம் முருகப்பெருமானும் வீரபாகு தேவரை கூப்பிடுறாரு. பானுகோபன் மாயை கிட்ட மோகனாஸ்திரம் வாங்கினதை சொல்கிறாரு. மோகனாஸ்திரத்தை எதிர்கொள், அதன் மூலம் நீ மயக்கமுற்றாலும் கவலைப்பட தேவை கிடையாது. என்னிடம் சக்தி பொருந்திய வேலாயுதம் உள்ளது, அதன் மூலம் நான் செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றி உனதே அப்படின்னு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாரு. இது போதாதா வீரபாகு தேவனுக்கு, தன்னுடைய தலைவன் வாயாலேயே வெற்றி உனதேன்னு கேட்டுட்டாரு. ரொம்பவும் சந்தோஷமாக போர்க்களத்துக்கு போகிறாரு. சேனைகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. ரொம்ப கடுமையான யுத்தம் நடக்குது. பாசுபதாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறாங்க. பயங்கரமான சண்டை போட்டுட்ருக்காங்க. தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்திரங்கள் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பாசுபதாஸ்திரத்தை 2 பேருமே பிரயோகம் பண்ணிட்டாங்க. சரி சமமாக சண்டையிட்டு அந்த அஸ்திரங்கள் திரும்ப ஆரம்பிச்சிட்டேன். அதை எடுத்து பானுகோபன் வானத்தில் மறைஞ்சு தாக்க ஆரம்பிச்சிட்டான். மோகனாஸ்திரத்தை பிரயோகமும் பண்ணியாச்சு. பிரயோகம் பண்ணதும் வீரபாகு தேவர் மயங்கிடுறாரு. அவங்கள கட்டி கடலில் வீசிடுறான். அதாவது வீரபாகு தேவரையும் அவங்களுடைய படை வீரர்களையும். அதில் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அவனுடைய தந்தையான சூரபத்மன் கிட்ட போயிட்டு நான் வீரபாகுவை தோற்கடிச்சிட்டேன் அப்படின்னு பெருமையாக பேசவும் ஆரம்பிச்சு. இந்த சமயத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை கடல் மேலே வீசி எறிகிறாரு. அதன் மூலமாக வீரபாகு தேவரும் அவருடைய படை வீரர்களும் காப்பாற்றப்பட்டனர். வீரபாகு தேவர் சபதமே எடுக்கிறாரு. அந்த பானுகோபனை கூப்பிட்டு பிடிச்சு நான் வதம் செய்வேன், அப்படி இல்லைன்னா நான் அக்னி தேவனை கூப்பிட்டு அதில் விழுந்து நான் என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டு போகிறாரு. சபதம் செஞ்ச மாதிரியே பானுகோபனோட கை காலில் வெட்டி தலையையும் வெட்டி வதம் செஞ்சிடுறாரு வீரபாகு தேவர். அடுத்ததா இரண்யனை கூப்பிடுறாரு சூரபத்மன். இரண்யன் இருக்கிற அசுரர்கள்லேயே கொஞ்சம் அறிவானவன். அவனுக்கு நிறைய மாய வித்தைகள் தெரிஞ்சாலும் வந்திருக்கிறது சிவமைந்தன், அழிவற்றவன். அவன் கூட போர் புரியறது ஒரு அறியாமை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவுரைகளை சொல்லி பார்க்குறாரு. நம்ம சமாதானமாக போயிடலான்னு கூட சொல்கிறாரு. ஆனால் சூரபத்மன் ரொம்பவும் கோவப்படுறாரு. உன்னுடைய சகோதரன் என்ன, அது மட்டும் இல்லாமல் சித்தப்பாக்களெல்லாம் அவன் கொண்டு இருக்கான், அவன்கிட்ட போய் சமாதானமாக போக சொல்கிற, நீ ஒரு அசுரனா அப்படின்னு இழிவாக பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொன்னாலும் கேட்குற நிலைமையில சூரபத்மன் கிடையாது. இரண்யன் வீரபாகு தேவர் கூட போர் புரிகிறார். ஆனால் போர் புரிஞ்சா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, எப்படியும் தோத்துருவோன்னு தெரியும். எல்லாரும் இழந்துட்டா அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியத்தை செய்யறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு மீனாக மாதிரி கடலுக்குள்ளே ஓடி ஒழிஞ்சு தப்பிச்சுக்கிறான் இரண்யன். அடுத்ததா அக்னிமுகன் அப்படிங்கிற அசுரன் வரான். அவன் பத்ரகாளியோட தீவிர பக்தன். தேவியும் வெற்றி வாக்கு கொடுத்துருக்காங்க, நீ தான் வெற்றி பெறுவேன்னு. அந்த ஆணவத்தில் அக்னிமுகன் ரொம்ப ஆணவமாக போர் புரிய ஆரம்பிக்கிறான். ஆனால் வீரபாகு தேவர் கூட போர் புரியும் போது அக்னிமுகன் அவனால் போர் புரிய முடியல. அப்போது காளி தேவியை தியானம் செஞ்சு கூப்பிடுறான். காளி தேவி சிம்ம வாகனம் எடுத்து வந்து அக்னிமுகனுக்காக போராடுறாங்க. வீரபாகு தேவர் முருகனை மனசார நினச்சிட்டு போர் புரிய ஆரம்பிக்கிறாரு. காளி தேவி தோல்வி அடைகிறாங்க. வீரபாகு தேவர்கிட்ட அக்னிமுகன் செஞ்ச புண்ணியம் தீர்ற வரைக்கும் காளி தேவி போராடி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து மறைஞ்சிடுறாங்க.
கடுமையான போர் நடக்குது. வீரபாகுதேவர் அக்னிமுகனை வதம் செஞ்சிடு. சூரனுடைய 3000 மகன்களையும் இந்த போரில் வதம் செஞ்சிடுறாங்க. அடுத்ததா சிங்கமுகன் 7 கடல்களை போல போருக்கு அவ்வளோ படை வீரர்களை கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக கிளம்புறாரு. வீரபாகுதேவர் மேலே நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறாரு. ஆனால் அந்த அஸ்திரம் வீரபாகுதேவரை ஒன்றுமே செய்யலை. தேவர்களுக்கு ஒரே குழப்பம். பிரம்மன் சொல்கிறாரு, சிவனையும் முருகனையும் வழிபட்டா எந்த அஸ்திரமும் ஒன்றும் செய்யாது. ஆமாம், மனசார இப்போ வீரபாகுதேவரை அவங்கள தான் வழிபட்டுருக்காரு. அப்படி அடுத்ததான் மாய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி எல்லாரையும் மயங்க செஞ்சு கட்டி எடுத்துகிட்டு போய் உதயகிரி மலை மேலே வச்சிடுறாரு. வச்சுட்டு வந்து மறுபடியும் யுத்தத்தை தொடர ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது முருகன்கிட்ட நேராக போகிறாங்க. கொஞ்சம் முருகனை பார்த்ததும் இறக்க மனம் வருது. குழந்தை உருவத்தை பார்த்ததும் குழந்தைன்னு நினச்சிடுறான் சிங்கமுகன். ஆனால் வந்திருக்கிறது சக்தி ஸ்வரூபம், சிவசக்தி ஸ்வரூபம். நாங்கள் செஞ்சது தப்பு, எங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் சிங்கமுகன் முருகப்பெருமான குழந்தையா எண்ணி சமரசம் பேசிகிட்டு இருக்கான். இதற்கிடையில் முருகப்பெருமான் தன்னுடைய சக்தி வாய்ந்த வேலாயுதத்தை உதயகிரி மலை மேலே ஏவுறாரு. இதன் மூலமாக அங்கே இருந்த படை வீரர்களும் படை தளபதிகளும் மயக்கம் தெளிஞ்சு வராங்க. சிங்கமுகனோட அசுர சேனையே அழிஞ்சிருச்சு. சிங்கமுகனோட தலையை வெட்ட வெட்ட மறுபடியும் முளைக்குது. அதுதானே அவன் வாங்கின வரம். அதனால் முருகப்பெருமான் இந்த முறை வஜ்ராயத்தை கொண்டு அவருடைய மார்பில் அடித்து விளக்குறாரு, வதம் செய்கிறாரு. சூரபத்மனும் ஆயுதங்கள் எல்லாம் எழுந்தான். அவனுடைய இந்திர ஞாலத்தேரை முருகன் படைக்கிட்ட அனுப்பி இந்த பிரபஞ்சத்தோட உச்சியில் இந்த முருகன் படையும் முருகனையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போய் வச்சிடுன்னு சொல்கிறான். ஆனால் வேலை பார்த்த அடுத்த நொடியே முருகனின் வசமாகுது இந்திர ஞாலத்தேர். பெருமானால் தரப்பட்ட சூலப்படையும் வதம் செய்யப்படுது. சூரபத்மன் இப்போ சக்கரவாகு பறவையாய் போர் புரிய ஆரம்பிக்கிறான். முருகப்பெருமான் இந்திரனை மயிலாக சொல்லி போர் புரிகிறார். சூரபத்மனை வதம் செய்கிற எண்ணம் முருகப்பெருமானுக்கு கிடையாது. கெட்டவனாகவே இருந்தாலும் அவனையும் திருத்தி ஆட்கொள்ளணும்னு நினைக்கிறாரு முருகப்பெருமான். அதற்கேற்பவே சிறிது நேரத்திலெல்லாம் சூரன் ஞானோதயம் பெற்று முருகப்பெருமான்கிட்ட சரணடைகிறாரு. அவர்கிட்ட ஒரு வரத்தையும் கேட்குறாரு. அதாவது அதே இடத்துல கடல் வடிவமாக இருந்து இங்கே வர பக்தர்களுடைய தீய எண்ணங்களெல்லாம் அழிஞ்சு முருகப்பெருமானுடைய திருவடிகளை சரணடைகிறதுக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே சூரபத்மனுக்கு அதையெல்லாம் மறக்கிற மாதிரி செஞ்சிடுறாரு. கீழே வந்ததும் சூரபத்மன் தப்பி செஞ்சு செந்தூர் பக்கத்தில் மரப்பாடு அப்படிங்கிற இடத்துல மாமரங்கள் நிறைஞ்சு இருந்தது. அங்கே ஒரு மாமரமாக நின்று மறைஞ்சுக்கிட்டான். அப்போ என்ன ஆகுதுன்னா வேலை ஏவுறாரு முருகப்பெருமான். அந்த வேலை அந்த மாமரத்தை தாக்குனதும் அது 2ஆக பிளக்குது. ஒன்று மயிலாகவும் இன்னொன்று சேவலாகவும். மயிலை வாகனமாக்கிக்கிறாரு, சேவலை கொடியாக்கிக்கிறாரு. சூரபத்மன் அழிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்ட பத்ம கோமலையும் அவனுடைய 3000 மனைவிமார்களும் உயிர் திறக்கிறாங்க. இரண்யன் ரொம்ப வருத்தப்படுறான். அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதிக்காரங்களை சிறப்பாக செய்கிறான். சுக்கராச்சாரியார் வழிகாட்டுதல் படி சூரபத்மனை வதம் செஞ்சது கதிர்காமம். போருக்கான வெற்றியை கொண்டாடிய இடம்தான் திருச்செந்தூர். திருச்செந்தூரில் நாழி கிணறு அப்படின்னு ஒரு கிணறு இருக்கு இல்லையா, அது படை வீரர்களோட தாகத்தை தீர்க்கறதுக்காக முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டது. அது உப்பு தண்ணியாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு உட்கிணறு இருக்குது. அந்த தண்ணி ரொம்பவும் இனிப்பாக இருக்கும். இது ஆச்சரியம்தான். ஏன்னா திருச்செந்தூர் கடலை ஒட்டி இருக்கு இல்லையா, அது 3 கிலோமீட்டர் வரைக்கும் அங்கே இருக்க கிணறுல எல்லாத்துலேயுமே உப்பு தண்ணி தான் வரும். ஆனால் கிட்டத்தட்ட 200 அடி கிட்ட இருக்கிற அந்த உட்கிணறுல எப்படி தண்ணி இனிப்பாக இருக்குது. அந்த நீரை வச்சு தான், மணலை வச்சு தான் லிங்கம் உருவாக்கி பூஜையும் பண்ணியிருக்காங்க முருகப்பெருமான். அதன் பின்னர் திருச்செந்தூர்லேருந்து திருப்பரங்குன்றம் இந்த 6 முனிவர் புதல்வர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஞான உபதேசம் தராரு. பின்னர் தேவேந்திரன் தன் மகளான தேவசேனையை திருமணம் செஞ்சு வைக்க என்றாரு முருகப்பெருமானுக்கு. பிரம்மன் மூலம் தன் ஆசையை வெளிப்படுத்துகிறாரு. முருகப்பெருமானும் அது கொடுத்துக்கிட்டு தேவயானையை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதன் பின்னர் திருத்தணிமலையில் வள்ளி திருமணம் நடக்குது. வள்ளி முருகப்பெருமான் திருமணம் நடக்குது. இந்த மாதிரி தான் அமிர்தவல்லியும் சௌந்தரவல்லியும் முருகப்பெருமானை அடைஞ்சாங்க. சூரபத்மன் வதமும் இனிதே நிறைவடைஞ்சது. அதாவது தீமைகள் அழிஞ்சு நன்மைகள் செழித்தவங்க முருகப்பெருமான் செய்த திருவிளையாடல் தான் இது. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவணபவா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் வீரவேல். இந்த பதிவு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் பிழை இருந்தால் தயவு கூர்ந்து மன்னிச்சிடுங்க.